கர்த்தர் நீர் இருக்கிறீரே. எங்கள் தஞ்சமாய், எங்கள் கோட்டையாய், எங்கள் துருகமாய், எங்கள் பாதுகாப்பாய் எங்களோடு எப்போதும் இருக்கிற எங்கள் தேவனே, எங்களை நேசிக்கிறவர் நீர் உண்டு. எங்களை போஷிக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவர், எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவர். நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, உன்னையும் நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசுனை நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசுனை நேசிப்பாரே. நேசிக்கும் தேவன், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, உன்னையும் நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசுனை நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசுனை நேசிப்பாரே. என் பாவங்கள் எல்லாம் நீர் அறிவீர், என் குற்றங்கள் எல்லாம் நீர் அறிந்தீர். என் பாவங்கள் எல்லாம் நீர் அறிவீர், என் குற்றங்கள் எல்லாம் நீர் அறிந்தீர். ஆனாலும் நீர் என்னை விட்டு விலகாமல், ஆனாலும் நீர் என்னை விட்டு விலகாமல், என்னை நீ நேசித்தீரே. என்னையும் நீ நேசித்தீர். நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, உன்னையும் நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசுனை நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசுனை நேசிப்பாரே. கண்களில் கண்ணீர், இதயத்தில் ஏக்கத்தோடு, யார் என்னை நேசிப்பாரோ. கண்களில் கண்ணீர், இதயத்தில் ஏக்கத்தோடு, யார் என்னை நேசிவாரோ. ஏங்கின என்னையும் தூக்கி என்னை நேசிக்க, ஏங்கின என்னையும் தூக்கி என்னை தேற்றிட, உம்மை போல யாரும் இல்லையே. ஏங்கின என்னையும் தூக்கி நேசிக்க, ஏங்கின என்னையும் தூக்கி என்னை தேற்றிட, உம்மை போல யாரும் இல்லையே. சேர்ந்து சொல்லும், நேசிக்கும் தேவன், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, உன்னையும் நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசுவை நேசிப்பாரே.
உன்னை நேசிப்பாரே. என் இருதல் எல்லாம் நீர் அறிவீர், தனிமையின் நிலை எல்லாம் நீர் அறிந்தீர். என் இருதல் எல்லாம் நீர் அறிவீர், தனிமையின் நிலை எல்லாம் நீர் அறிந்தீர். தாயை போல் தேற்றினீர், தந்தை போல் தூக்கினீர், என்னையும் நீர் நேசித்தீர். ஒரு தாயை போல தேற்றினீர், ஒரு தந்தையை போல் தூக்கினீர், என்னையும் நீர் நேசித்தீர். சேர்ந்து சொல்லுமா, நேசிக்கும் தேவன், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, உன்னையும் நேசிப்பாரே. உன்னையை தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசு உன்னை நேசிப்பாரே. உன்னையை தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசு உன்னை நேசிப்பார். நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னை நேசித்தாரே. என்னையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவன் நம்மை நேசிக்க வல்லவராக இருக்கிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உலகத்திலே நம்மை கைவிடுவார்களானால், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, உன்னையும் நேசிப்பாரே. உன்னையை தருகிறேன், ஓடோடி வருகிறேன், இயேசு என்னை நேசிப்பாரே. ஒப்புக்கொடுப்போமா, என்னையை தருகிறேன், ஓடோடி வருகிறேன், இயேசு என்னை நேசிப்பாரே. மீண்டுமா, என்னை தருகிறேன், என்னையை தருகிறேன், ஒரு விசையாய் ஒப்புக்கொடுப்போமா, நம்மை நேசிக்கிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அவர் பிரியமாய் இருந்தார். இஸ்ரவேலை எனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டேன் என்றவர் உங்களையும் என்னையும் அவருக்காக தெரிந்து கொண்டாரே. நேசிக்கிற தேவன் அவர், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. மீண்டுமாய், நேசிக்கும் தேவன், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, உன்னையும் நேசிப்பாரே, உன்னையும் நேசிப்பாரே. என்னையை தருகிறேன், ஓடோடி வருகிறேன், என்னை நேசிப்பாரே. என்னையை தருகிறேன், ஓடோடி வருகிறேன், என்னை நேசிப்பாரே. கண்களில் கண்ணீர், இதயத்தில் ஏக்கத்தோடு யார் என்னை நேசிப்பாரோ. கண்களில் கண்ணீரும், இதயத்தில் ஏக்கத்தோடு யார் என்னை நேசிப்பாரோ. ஏங்கின என்னையும் தூக்கி என்னை நேசிக்க, ஏங்கின என்னையும் தூக்கி என்னை தேற்றிட, உம்மை போல யாரும் இல்லையே. தேவனை போல, உம்மை போல யாரும் இல்லையே. ஏங்கின என்னையும் தூக்கி என்னை நேசிக்க, ஏங்கின என்னையும் தூக்கி என்னை தேற்றிட, உம்மை போல யாரும் இல்லையே. உம்மை போல யாரும் இல்லையே. தேவச்சனமே, இந்த உலகத்தில் நம்ம யார் வேணாலும் கைவிடலாம், நம்மை நேசிக்கிற இயேசு ஒருவர் உண்டு. அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே. உங்களையும் என்னையும் நேசித்ததனால அவர் ஜீவ பலியாய் இந்த உலகத்திற்கு உலக இரட்சகராய் வந்தாரே.
அப்படிப்பட்ட நேசரை நேசிக்கிற ஒரு நல்ல தகுதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்னில் அன்பு கூறுவாயாக என்று தேவன் நம்மை பார்த்து கேட்கிறாரே. கண்களை மூடி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனை நோக்கி பார்க்கும்படியாய், தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படியாய் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே அப்பா, என்னை நேசிக்க யாருண்டு, என்னை தேற்றிட யாருண்டு, கலங்கி நிற்கிற நேரங்களிலே எனக்கு ஆறுதல் யாருண்டு என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்மை நேசிக்க இயேசு உண்டு. அவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறவராய் இருக்கிறாரே, உன் மேலே நினைவுள்ளவராய் இருக்கிறாரே, உன்னை அப்போது அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறாரே. நம் கலங்கின நேரங்களில் நம்மை கை தூக்கி எடுக்கிற நம்முடைய தேவன், திக்கற்ற நேரத்திலே நமக்கு தயவாய் ஆறுதலாய் இருக்கிற நம்முடைய தேவன் இம்மட்டும் அப்படியாய் நடத்தி வந்தார் அல்லவா. இதயத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து, அப்பா என்னை நேசிக்க நீர் உண்டு, என்னை நேசிக்க நீர் உண்டுப்பா, இந்த உலகத்தில் எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார் என் தேவன், எனக்காக நீர் யாவையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்று ஆகார் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தபோது தேவ சமூகத்திலே தேவன் அந்த ஆகாருக்கு தரிசனமாகி பிள்ளையின் அழுகுரலை நான் கேட்டேன் என்று அன்றைக்கு உதவி செய்தார் அல்லவா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறாரே. ஜெபத்தை கேட்கிறவர் அவர். மாம்சமான யாவர் அவரிடத்தில் வருவார்கள் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது. அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய இருதயத்தின் பாரங்களை அறிந்தவர், நம்முடைய உள்ளத்தின் ஏக்கங்களை அறிந்தவர், நமக்காக யாவையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் சொன்னாரே. நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய மன பாரங்களை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் நேசிக்கிற தேவன், அவர் நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர். ஒரு விசையாய் சொல்லும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு. அவர் என்னை நேசிக்கிறார். என் நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு. அவர் உன்னையும் நேசிப்பாரே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு. என்னையும் நேசித்தாரே, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு. உன்னையும் நேசிப்பாரே. என்னையே தருகிறேன், ஓடோடி வருகிறேன், என்னை நேசிப்பாரே. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும், அப்பா உம்முடைய பாதத்திலே, உம்முடைய கரத்திலே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நேசிக்கிறவர் நீர் உண்டு. இந்த உலகத்துல யார் என்னை வெறுத்தாலும், என்னை நினைக்கிறதுனால என்னை நேசிக்கிற தேவன் நீர் இருக்கிறீரே. மட்டும் எனக்கு உதவி செய்தீரே, எனக்கு ஆறுதலா இருந்தீரே, எனக்கு தேறுதலா இருந்தீரே. நேசிக்கும் தேவன், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு. என்னையும் நேசித்தாரே. உலகத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு. உன்னையும் நேசிப்பாரே. என்னையே தருகிறேன், என்னையே தருகிறேன், ஓடோடி வருகிறேன், என்னை நேசிப்பாரே. தேவஜனமே, ஒரு விசையாய் மீண்டுமாய் என்னையே தருகிறேன், ஓடோடி வருகிறேன், என்னை நேசிப்பாரே. என்னையே தருகிறேன் அப்பா. என் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையாய் உடைய சமூகத்திலே, உடைய பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. என்னையே தருகிறேன், ஓடோடி வருகிறேன்,
பாவங்கள் எல்லாம் நீரே அறிவீர். என் பாவங்கள் எல்லாம் நீர் அறிவீர். என் குற்றங்கள் எல்லாம் நீர் அறிவீர். மீண்டுமாய் என் பாவங்கள் எல்லாம் நீர் அறிவீர். என் குற்றங்கள் எல்லாம் நீர் அறிந்தீர். ஆனாலும் நீர் என்னை விட்டு விலகாமல், ஆனாலும் நீர் என்னை விட்டு விலகாமல் என்னையும் நீர் நேசித்தீர். சொல்லுங்களேன். ஆனாலும் நீர் என்னை விட்டு விலகாமல், ஆனாலும் நீர் என்னை விட்டு விலகாமல் என்னையும் நீர் நேசித்தீர். நேசிக்கும் தேவன், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு. என்னை நேசித்தாரே, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு. உன்னையும் நேசித்தாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு. இயேசுவை நேசிப்பாரே, இயேசுவை நேசிப்பாரே, இயேசுவை நேசிப்பாரே. அவர் நம்மை நேசிக்கிறவர், நம்மோடு என்றும் இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் கேட்ட காரியத்தை, தேவன் நம்மை கைவிடாதவராய், நம்மை விட்டு விலகாதவராய், நம்மோடு என்றும் இருக்கிறவராய் இருக்கிறாரே. நம்மோடு வாசம் செய்கிற தேவன், நம்மோடு எப்போதும் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கொடுக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் சொன்ன தேவன், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அவளை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. தேவ சமூகத்தில் எல்லா கவலைகளையும் மறந்து தேவனை சந்தோஷத்தோடு ஆராதிக்கும்படியாய், அவரை துதிக்கும்படியாய் செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. கரங்களை தட்டி செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு, வேத வசனம் புரிந்து கொண்டு, விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு, விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. என்று சொல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே விடுதலை உண்டு. இந்த நாளிலே தேவன் நமக்குள்ளாய் வாசம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உண்மை நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அயலவு மேகம் காணும் வர அப்பாவுமை விடவே மாட்டேன். நீ சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உன் சமூகத்தை விட மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவுமை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உன் சமூகத்தை விட மாட்டேன். பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்ட, மேகத்தை காணும் வர அப்பாவுமை விடவே மாட்டேன். பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்ட, மேகத்தை காணும் வர அப்பாவுமை விடவே மாட்டேன். கையில தட்டி பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்ட, மேகத்தை காணும் வர அப்பாவுமை விடவே மாட்டேன். பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்ட. அப்பா நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் வரை நான் விட மாட்டேன். இப்படியாக சொல்றான், என் வாழ்க்கையில் நீங்க அற்புதத்தை செய்யும் வரை, என் வாழ்க்கையில் நீங்க
முந்திக் கொண்ட யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய அற்புதத்தை செய்தார் அல்லவா? பெருமழை இரைச்சல் சத்தம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு அற்புதத்தை எதிர்நோக்கி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் தேவன் தாமே அதிசயத்தினால் நிரப்பும்படியாய் பெற்றுக்கொள்ளுமா? பெருமழை இரைச்சல் சத்தம் காதுல கேட்டு போட்ட அற்புதத்தின் மேகம், அந்த அதிசயத்தின் மேகம், அந்த ஆசீர்வாதத்தின் மேகம், அந்த தயவின் மேகம், அந்த பாதுகாப்பின் மேகம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சமூகத்தில் இறங்கும்படியாய் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொள்ளுங்க. பெருமழை இரைச்சல் சத்தம் நம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கட்டும். நம்முடைய சத்தம் அந்த அதிசயத்தின் வார்த்தை எங்கள் காதுகளில் தொடிக்கட்டும். வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர் எப்பொழுது தேவ சுகம், தேவ பலன், தேவ அற்புதம், தேவ அதிசயம் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை மாற்றுகிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு என் தடைகளை மாற்றுங்க, என் பலவீனத்தை மாற்றுங்க. உங்களுடைய வல்ல கரம், தழும்புள்ள கரம் இப்பொழுது ஒவ்வொரு மேல பழக்கம். தேவ சுகம் இறங்கட்டும், தேவ சுகம் இறங்கட்டும். அற்புதத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன் எப்பொழுது உங்களுடைய சுகத்தை கட்டளையிடுவீராங்க. உங்களுடைய இரைச்சலின் சத்தம் என் காதுகளில் கேட்கட்டும். உங்களுடைய வல்ல சத்தம், அக்கினி ஜுவாலைகளை விளக்கக்கூடிய சத்தம், வான்களை ஈடுபடியாக செய்கிற சத்தம் இப்பொழுது தொடிக்கட்டும். கிரியை செய்யட்டும், கிரியைகளை நடப்பிப்பீராக, கிரியைகளை நடப்பிப்பீராக. அற்புத கிரியைகள், வெற்றியுள்ள கிரியைகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. வல்ல கிருபை, வல்ல கிரியை ஆளுகை செய்யட்டும் ஒவ்வொருவரையும். வேகத்தை காணும் வர அப்பா அம்மா விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். அப்பாவுமை நன்றி ஆவியானவர், அப்பாவுமை விடவே நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாள். இதில் மகிழ்ந்து களி கூற கடவோம் வாருங்கள் என்று சொல்லும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆராதிக்கும்படியான ஜீவனை, பலனை, கிருபையை, வரங்களை, சரீர ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, எங்களுக்கு பலனை கொடுத்து கர்த்தர் இதுவரைக்கு நடத்தி வருவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்கப்பா. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க இயேசுவின் நாமத்தினால. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், உம்முடைய கரம் என்னை தொடட்டும், உம்முடைய கரத்தினாலே மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் சிரசின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை மாற்றுங்க, எங்கள் தரித்திரத்தை மாற்றுங்க, எங்கள் வறுமையை மாற்றுங்க, எங்கள் கஷ்டத்தை மாற்றுங்க, என் வியாதியை மாற்றுங்க, என் கடன் பாரத்தை மாற்றுங்க, என் கவலையை மாற்றுங்க. எனக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் தந்து, எல்லா பலத்தையும் தந்து கர்த்தர் வழி நடத்துங்கப்பா, கர்த்தர் வழி நடத்துங்கப்பா, கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கரம் தொடட்டும் ஆண்டவரை, கரம் தொடட்டும் ஆண்டவரை, கரம் தொடட்டும் ஆண்டவரை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்காக மாத்திரமல்ல, என் குடும்பத்துக்காகவும், என் வேலை ஸ்தலங்களுக்காகவும், என் வியாபார ஸ்தலத்துக்காகவும், கையின் பிரயாசத்துக்காகவும், எங்கள் வாகனங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிற ராஜா.
நீர் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, பெரிய காரியங்களை இன்னும் செய்வீராக. எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. அப்படியே ஆத்துமாக்கள் பெருகும்படியாக. இன்றைக்கி நிறைய பேர் வரலை, ஒருவேளை ஊருக்கு போயிருக்கலாம், ஆனால் நிறைய பேர் இல்லை. அதனால் ஆத்துமாக்களை கர்த்தர் தரும்படியாக, ஆலயம் நிரம்பி வழியை கர்த்தர் உதவி செய்யும்படியாக, தடைகள் நீக்கும்படியாக, எல்லா தடைகளையும் நீக்கி ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக, சமாதான கேடுகளை மாற்றும்படியாக, ஆலயத்தில் தடை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை, ஆத்துமாக்களை தடை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை, பொல்லாத கிரியைகளை நசனாகி இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி செபிப்போமா? ஆமென். ஆண்டவரே, ஆத்துமாக்களை கெடுக்கிற ஆண்டவரே, ஆலயத்தை கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. இன்றைக்கு கண்ட எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டான்னு சொன்னீங்களப்பா. ஆலயத்தில் ஆத்துமாக்களை கெடுக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. கடந்து போன ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த மாதத்தில் ஆண்டவரே பிரயாணப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். பிரயாணங்களில் கர்த்தர் நல்லவராய் வழி நடத்துங்க. வாகனங்களை வேலியடித்து பாதுகாத்து கொள்ளும். எல்லா தடைகளையும் மாறட்டும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அப்படியே நம்முடைய தேசத்துக்காக செபிப்போமா? தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, தேசத்தில் சமாதானமாக இருக்கும்படியாக, இப்பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாறும்படியாக, சமாதானத்தை கர்த்தர் கட்டிடும்படியாக, கர்த்தர் சமாதானத்துக்காக, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, கர்த்தர் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டும் பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியா, எல்லா தேசத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டிடும்படியாக, இந்த யுத்தங்கள் மாறும்படியாக. எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டிடுவீராக, குடும்பங்களில் சமாதானத்தை கட்டிடுவீராக, தேசத்தில் சமாதானத்தை கட்டிடுவீராக. ஆண்டவரே, இந்தியா கர்த்தாவே பாகிஸ்தானுக்கு சமாதானத்தை கட்டிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்படியே இந்த ஆராதனையை முழுதுமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மகா இருக்கும் திருப்பி நாங்கள் ஆண்டவரே நன்றியோட ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த காலை பொழுதை நீர் ஆசீர்வதித்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலே அப்பா நாங்கள் அனைவரும் சபைக்கு வந்து அப்பா உண்மை துதிக்க ஆராதிக்க சிறு நேரத்தை ஒதுக்கி நன்மைக்காக ஸ்தோத்திர ராஜா. சபைக்கு வர தடைப்பட்ட மக்களை அப்பா வர கர்த்தர் கூட்டி சேர்த்து ஜெபிக்கிற ராஜா. அப்பா பெரியவர்களை சென்று இருக்கிற சபை மக்களையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தடைப்பட்ட மக்களை கூட்டி சேருங்க. கர்த்தருடைய கிருபை வந்த மக்களை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியத்திற்காக வந்தார்கள் என்பதை நீர் அறிவீர். அவர்களுடைய தேவைகள் அப்பா பூர்த்தியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களோடு கூட நீங்கள் அழுது கொண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதப்படுத்துங்க அப்பா. ஐயா அவர்களையும் ஆசீர்வதிங்க. சபை நடத்துங்க ஐயா அவர்களை அப்பா மேல் மேலும் பலப்படுத்துங்க. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நாம் நின்று வண்ணமாய் 93ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். குமார் வாசிப்பார், நம்ம எல்லாரும் மாறி மாறி வாசிப்போம். 93ஆம் சங்கீதம். ஜீசஸ். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின.
உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். உண்மையான கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காய் எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக உட்காருவோம். இன்னைக்கு நிறைய பேர் காணோம், எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பின்னாடி இருக்கிற கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பின்னாடி இருக்கிற கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முன்னதாக வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். எல்லாருமே பின்னாடி போனால் ரேஷன் கடைக்கு பின்னாடி போக மாட்டோம். அப்புறம் எதுக்கு போக மாட்டோம்? சினிமா கொட்டாய்க்கு பின்னாடி போக மாட்டோம். மற்ற எல்லாத்துக்குமே பின்னாடி புடவை கொடுக்குறாங்க, அல்லது வேஷ்டி கொடுக்குறாங்க, அல்லது 1000 ரூபா வெள்ளை நிவாரணி கொடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன செய்வோம்? முன்னாடி போவோம். அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளை நிவாரணி கொடுக்குறோம். வாங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யார் கொடுக்கறது? கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. இந்த நாளிலே விசேஷமாய் கர்த்தரிடத்தில் கடந்த நாட்களில் ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்ததான ஒரு வேத வசனத்தை உங்கள் முன்னதாக நான் வைக்க விரும்புகிறேன். விசேஷமாய் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த வசனத்தை தியானித்து உங்கள் மத்தியில் கொண்டு வரும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். யாராகிலும் கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார், கர்த்தர் பேசுவார். அப்படி கர்த்தர் பேசினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இல்லை என்னை குத்துற மாதிரி பேசுனாங்க அப்படின்னு சொன்னாலும் கவலை இல்லை. ஆனால் கர்த்தர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரமாகிய நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யோவான் பத்ம தீவிலே தரிசனம் கண்ட பொழுது அவன் பரலோகத்திலிருந்து மணவாளன் அவரோடு கூட வரும்படியாக இங்கே இருக்கிறதான மணவாட்டி ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் தரிசனம் கண்கிறார். அல்லேலூயா. அது என்ன சொல்கிறாரா? அப்போது முதல்ல புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய தரிசனம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பக்தன் அப்படியே கண்களை மூடி ஒரு பாடலை, பக்தன் பாடின பாட்டை சும்மா அப்படியே தியானிப்போம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா
அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார் மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றழைக்கும் தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன் தாவரமாய் சிரசினில் தஞ்சமானே கரிவான் எருசலேமே கரிவான் எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் இட்டிறங்குதே அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பின்பு நான் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் நடக்க போகிறது. நடக்க போகிற காரியங்களிலே யோவான் ஒரு தரிசனம் காண்கிறார். இந்த யோவான் காண்கிற தரிசனங்களை பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய காரியங்கள், அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்தேறி இருக்கிறது, இன்னும் நடக்க போகிறது. ஆக இனிமேல் நடக்க போகிறது தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அப்போ முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இப்போ யாரெல்லாம் சமுத்திரத்தை பார்த்துருக்கிறீங்க? சமுத்திரம் அப்படின்னு சொன்னா கடல், கடல் கடல். இன்னும் மெட்ராஸில் இருந்துக்கிட்டு நிறைய பேர் கடலை பார்த்தது கிடையாது. மெட்ராஸில் இருந்துட்டு கடலை பார்த்தது கிடையாது. ஆனால் கடல் சமுத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இப்போ இருக்கிற வானம், வானத்தை எல்லாரும் பார்த்துருக்கிறோம். பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. வானத்தை பார்க்காதது ஒரு மிருகம். ஒரு மிருகம். என்ன மிருகம்? பன்றி. வானத்தையே பார்த்தது கிடையாது. அது கீழே பார்த்துக்கிட்டே போகுமா. கீழே பார்த்துக்கிட்டு போகும் பொழுது அதற்கு தேவையான ஆகாரம் கீழே கிடைச்சிடுது. ஒரு நாள் வரும், அது வானத்தை பார்த்தது கிடையாது. இப்பொழுது ஒரு நாள் வரும் பொழுது அங்கே வானம் எப்படி தெரியும் என்று சொன்னால், அதை என்ன செய்வாங்களாம், அதை அடிக்கிறவர்கள், அதை வெட்டுகிறவர்கள் என்ன செய்வானா, ஒரு அதை 4 காலையும் ஒன்றா கட்டி ஒரு கொம்பில் வச்சு, 4 காலையும் ஒன்றா வச்சு ஒரு கொம்பில் வச்சு என்ன செய்யும், தலை கீழே அப்படியே படுக்கை மாதிரி அதை படுக்கிறது இல்லை, அப்படியே கையும் காலையும் கட்டி போட்டுருவாங்க. அப்போதான் என்ன செய்யுமா, இவ்வளோ பெரிய வானம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்குமா. ஆனால் மற்ற எல்லா மிருகங்களும் எல்லா மனுஷரும் வானம் ஒன்று இருக்கிறது என்பதையும் அதை பார்க்கிற ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை அதில் பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார்,
இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தாவீது சொல்லும் பொழுது கூட ஆச்சரியப்படுகிறார். எல்லாவற்றையும் மனுஷனுக்காக படைத்தார். ஆக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த வானம் ஒரு நாள் என்ன செய்யுமா? அழிந்து போகும். பூமியும் ஒரு நாள் அழிந்து போகும். கடலும் தண்ணீரும் காணாமல் போகும். கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது, புதிய வானம் தோன்றும், புதிய பூமி தோன்றும். சினிமாவில் சொல்றான், அந்த பூமி இல்லை. இயேசு தோன்ற வைக்கிறவர். ஏன்னா பழசையும் அவர் தான் தோன்ற வைத்தார், சிருஷ்டித்தார். ஆனால் இப்போ இதற்கெல்லாவற்றையும் அழித்து விட்டு இப்பொழுது புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத வானத்தையும் பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. எதுவுமே இல்லை. சமுத்திரம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. பூமி இல்லைன்னா மனுஷனோ மிருகங்களோ வாழ முடியாது. வானம் இல்லைன்னா வெளிச்சம் கிடையாது, இருள் சூழ்ந்திருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்றாரு, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அல்லேலூயா. எருசலேம் என்ன செய்யுது? இறங்கி வருது. அதுதான் பரலோகம். நம்ம இருக்கிற இடத்துல இப்ப இருக்கிற பூமி, வானம், கடற்கரை எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த எருசலேம் நம்ம இடத்துல, பரலோக ராஜ்யம் நம்மிடத்துல அப்படியே இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இறங்கி வர கண்டேன். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய நகரத்தை, புதிய எருசலேம். பழைய எருசலேம் எங்க இருக்கு? பழைய எருசலேம் பூமியில இருக்கு. எங்க இருக்கு? இஸ்ரேல்ல பூமியில இருக்குது. இன்னொரு எருசலேம் திருநெல்வேலியில இருக்குது. நம்ம போய் பார்த்தது கிடையாது. என்ன திருநெல்வேலியில இருக்குது, அவங்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல ஏரியாவில் எருசலேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அல்லேலூயா. சில பேர் ஃப்ளைட் இறங்கிறத பார்த்துருக்குறோம். சில பேர் சுத்துறது தான் பார்த்துருக்கிறோமே தவிர போறது தான் பார்த்துருக்குறோம், வர்றது தான் பார்த்துருக்குறோம். இறங்கிறதையோ ஏறுறதையோ சொல்லுங்க, பார்த்தது கிடையாது இல்லையா? அது யார் போகிற மீனம்பாக்கத்தில் போனால் அல்லது வேற ஏதாவது ஏர்போர்ட்ஸ் கிட்ட போனால் அதை பார்க்கலாம். அது இறங்கி எப்படி வருதுன்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன், பிரயாணமும் பண்ணியிருக்கிறேன். அது என்ன செய்யும், அங்கேருந்து இறங்கி வரும்பொழுது அப்படியே சுற்றி வரும்பொழுது அப்படியே இறங்கி வேகமாக சுற்றிக்கிட்டு வர்றது, பொறுமையாக அப்படியே மறுபடியும் சுற்றி வந்து அப்படியே ஸ்லோவாக இறங்கி அப்படியே பொறுமையாக இறங்கி அதுக்கு நியமிச்சிருக்கிற ரோட்டில் அழகாக போய் ஒரு சுற்றி வந்து அங்கே என்ன செய்யும், இருக்கிற இடத்துல நிற்கும். அப்போது எப்படி இறங்குமா, பொறுமையாக இறங்கி ஆகும். ஸ்பீடாக இறங்கக்கூடாது, பொறுமையாக. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது அல்லேலூயா. எது?
எது படிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம். என்ன நகரம்? உலகத்தில் எந்த நகரத்தையாவது பரிசுத்த நகரம் சொல்ல முடியுமா? எதையும் சொல்ல முடியாது. நெய்வேலி பக்கத்தில் ஒரு பெரிய ஏரியா இருக்குது. நெய்வேலி பக்கத்தில் அது பேர் என்னன்னாக்கா டட் நகர். டட் நகர். என்னையா அந்த நகரில் என்ன பிரச்சனைனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்களுக்கு மேலாக இருக்கிறாங்க. அங்கே ஏன் அந்த 1000 குடும்பங்களுக்கு நேராக இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த எந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் ரவுடிகள் இருக்கிறார்களோ, கொலைக்காரர் இருக்கிறார்களோ, கொள்ளைக்காரர் இருக்கிறார்களோ, அவர்களை அடித்து சிறைச்சாலையில் போட்டு அதன் பிறகு அவர்கள் திரும்பும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது அவர்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு வீடை கட்டி அவர்களுக்கு ஒரு அந்த நெய்வேலி அந்த லிக்னைட் கார்பரேஷனில் ஒரு வேலையை கொடுத்துருவாங்க. அப்படி அவங்க என்ன செய்யணும், அதில் வேலை செய்து சாப்பிட்டுக்கணும், திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அப்படி என்ற ஒரு நகரம் தான் டட் நகரம். இப்போ இந்த நகரம், இந்த நகரமாகிய இந்த பூமி அழிந்து போக போகிறது, இல்லாமல் போக போகிறது. ஏன் இல்லாமல் போகிறது, ஏன் அழிந்து போகிறது என்று சொன்னால், ஆண்டவர் படைக்கும் பொழுது பரிசுத்தமாய் படைத்தார். சொல்லுங்க, நல்லது என்று கண்டார். என்ன செய்தாரு? பூமியை உண்டாக்கினார், வானத்தை உண்டாக்கினார், நட்சத்திரங்களை உண்டாக்கினார், சந்திரனையும் சூரியனையும் உண்டாக்கினார், நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. மிருகங்களை உண்டாக்கினார், பட்சிகளை உண்டாக்கினார், நீர் வாழும் ஜந்துக்களை உண்டாக்கினார். எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்டார். அவருக்கு நன்றாகவே இருந்தது. ஆனால் மனுஷனை உண்டாக்கின பொழுது மனுஷனை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த கனியை புசிக்க கூடாது, இந்த கனியில பாவம் இருக்கிறது, இதை கனியை புசித்தால் நீங்கள் தேவர்களை போல மாறிவிடுவீர்கள் சொல்லி பிசாசு சொன்னான். நீங்கள் என்ன செய்வீங்க? கனியை புசிக்க கூடாது, கனியை புசித்தால் பாவம் பரிசுத்தம் என்பது உங்களுக்கு கண்கள் தெளிவாகும் என்று சொன்னார். இவர்கள் பிசாசுடைய வார்த்தையை கேட்டு, பிசாசுடைய வார்த்தையை கேட்டு, நையா ஆண்டவர் யாரை படைச்சாரு? மனுஷனை தான் படிச்சாரு. பிசாசு எங்கிருந்து வந்தான்? சில பேர் கேள்வி கேட்பாங்க, பிசாசு எங்கிருந்து வந்தான்? இந்த பிசாசானவன் ஏசாயாவில் வாசிக்கும் பொழுதும் எரேமியாவில் வாசிக்கும் பொழுதும் வேற சப்ஜெக்ட் போயிடுது, வாசிக்கும் பொழுதும் இந்த பிசாசானவன் பரலோகத்தில் ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவரோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்காக உருவாக்கப்பட்டவன். மனுஷனை எப்படி உருவாக்கினாரோ, மற்ற விலங்குகளை வார்த்தையினால உருவாக்கினாரோ, அதே போல இந்த பிசாசானவன் அவனை தூதர்களை, எல்லா தூதர்களையும் கர்த்தர் உண்டாக்கினார். எல்லா தூதர்களையும் உண்டாக்கின பொழுது இந்த தூதனை மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை துதிக்கும்படியாக வைத்திருந்தார். கர்த்தரை துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் வைத்திருந்தார். அப்படி வைத்த பொழுது ஆண்டவர் அவனை கனப்படுத்தி வைத்திருந்தார், மிகவும் கனப்படுத்தி வைத்திருந்தார்.
மற்ற தேவதூதர்களை காட்டிலும் இந்த தேவதூதனை அவர் கனப்படுத்தி வைத்திருந்ததுனால அவனுக்கு ஒரு கனம் வந்தது. என்ன கனம் வந்துச்சு? நான் இன்னும் கொஞ்ச நாளிலே பரத்துக்கு ஏறி உன்னதமானவை சிங்காசனத்தை உன்னதமானவருக்கு ஒப்பாக வைத்து நான் அங்கே அமருவேன், நான் அவரோடு கூட உட்காருவேன், நான் அவருடைய சீசன் அல்ல, நான் தான் அவருக்கு தலைவன் என்று சொல்லி தன்னைத்தானே அவர் உயர்த்தினான். தன்னைத்தானே உயர்த்தினான். இனிமேல் நான் அவரை பணிந்து கொள்ள மாட்டேன், அவரை வணங்க மாட்டேன், அவரை நான் ஆராதிக்க மாட்டேன், என்னைத்தான் மற்ற எல்லாரும் ஆராதிக்க வேண்டும், என்னைத்தான் இந்த தூதர்கள் கூட்டம், ஒரு சில தூதர்கள் கூட்டம் என்னைத்தான் ஆராதிக்க வேண்டும், நான் ஆண்டவருக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்னான். அப்படி உயர்த்துவேன் என்று சொல்லி அவன் நினைத்த பொழுதுதான் அவனை அடித்து பாதாளத்துக்கு அனுப்பினான். அல்லேலூயா. அந்த தூதன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இப்பொழுது சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை இறங்கி வர கண்டேன். அது என்ன செய்யறாரு? அந்த தூதரன் என்ன செய்தான்? எல்லாரையும் மனுஷனை உண்டாக்கும் பொழுது பாவத்துக்கு உண்டாக்கிட்டான். அதனால பாவம் உலகத்தில் பெருகிட்டு, உங்களுக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் நிமித்தமாக பாவம் வந்தது. நோவா காலத்தில் கொஞ்சம் பரிசுத்தம் இருந்தது, அநேக தீர்க்கதரிசியின் காலத்தில் அநேக பரிசுத்தம் இருந்தது. ஆனால் மற்ற காலங்களிலே ஜனங்கள் மக்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த பாவத்தை நீக்குவதற்காக பரிகாரியாகிய இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர்களே சொல்லுங்க, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜா பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜா பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜா இந்த பிசாசுடைய தந்திரத்திற்கும் பாவத்திற்கும், பாவத்தை உண்டாக்கி மனுஷர்களை அவன் அழிக்கிறதுக்கும் பரிகாரமாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் உலகத்தை உண்டாக்கின தேவன் உலகத்துக்கு வந்தாலும் கூட அவரை அடித்து கொன்று சிலுவையிலே அறைந்தார்கள். அவர் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு கடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் கடந்து போனார் என்று சொன்னார், ஏன் அடிக்கப்பட்டார் என்று சொன்னார், உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அடிக்கப்பட்ட பொழுது அவர் பரலோகத்திற்கு
ஏறி போனார். உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போனவர் மறுபடியும் வரப்போகிறார். அவர் வரும் பொழுதுதான் அந்த பரமை கிறிஸ்துலேன் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அவரோடு கூட அங்கு இருக்கிற மக்கள் அவரோடு கூட கடந்து வரப்போகிறார்கள். இதை தான் சொல்றாரு, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாட்கள் ஒரு வாலிபனோ ஒரு வாலிப ஸ்திரீயோ மற்றவர்களோ அலங்காரம் இருக்கும். யாரும் அலங்காரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அலங்கரிக்கிறவர்கள் தான். தலை சீவுறது, பொட்டு வைக்கிறது, காதில் கம்மல் போடுறது, மற்றபடி என்ன எல்லா காரியத்தையும் செய்கிறது, அலங்கரிக்கிறது எல்லாம் செய்வாங்க. ஆனால் திருமணத்திற்காக அலங்கரிக்கிறது ஒரு இருக்கு. திருமணத்திற்காக இல்லையா? முதல்லலாம் பொதுவாக இந்துக்களுக்கு அங்கேருந்து ஜோடிச்சு எடுத்து வருவாங்க. ஒரு வண்டி வச்சு அதை வச்சு இது வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க. மாப்பிள்ளையும் எடுத்துகிட்டு போவார், வருவாங்க. 2 பேரும் ஒன்றா உட்கார வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ சூழ்நிலையில் பார்த்தா பியூட்டி பார்லர் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பியூட்டி பார்லர் போகிறாங்க. பியூட்டி பார்லர் போனோடனே கல்யாணம் 5 மணிக்குன்னு பத்திரிக்கை போட்டாச்சு. 5 மணிக்கு பத்திரிக்கையில் பரிசுத்த மெய் விவாகம். மணி 5 மணிக்கு. ஆனால் 7:30 மணி வரைக்கும் ஆட்கள் நிச்சய மாட்டாங்க. மாப்பிள்ளையும் வரமாட்டாங்க, பொண்ணும் வரமாட்டாங்க. 7 மணி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பொன்மாரில் மாப்பிள்ளை என்னதான் நடத்த சொன்னாங்க. பொன்மார் அந்த மலைத்தெருவில் இந்த பக்கம் ஒரு அரசியல்வாதி கல்யாணம் நான் தான் நடத்துகிறேன். பள்ளிக்கரையில் 5 மணிக்கு கல்யாணம் சொன்னாங்க. நான் 4:30 மணிக்கெல்லாம் போயிட்டேன். 4:30 மணிக்கு போய் காத்துட்டு இருக்கிறேன். 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, வரல. 8:15 மாப்பிள்ளை வந்தார். 8:15 மாப்பிள்ளை வந்தார். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பொண்ணு அது பியூட்டி பார்லர் போய் அது என்ன செய்யுது, அலங்கரித்து வந்தது. கிட்டத்தட்ட 8:30 மணி ஆயிடுச்சு. சரி அப்பயாவது கல்யாணம் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா நான் கல்யாணம் நடத்துறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்பயாவது வேற ஒரு பாஸ்டர் மூலியமா அப்பயாவது கல்யாணம் நடத்துவாங்கன்னு சொல்லி பார்த்தா 8:30 மணிக்கு தான் நிச்சயம் தான். என்னது நிச்சயம்? என்ன நடத்த சொன்னாங்க. நான் நடத்த மாட்டேன், நீங்களே நடத்திக்கீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் மக்கள் என்ன செய்வாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் நீங்களே நடத்து. அவங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நடத்தினாங்க. நடத்திட்ட பிறகு கல்யாணம் ஆரம்பித்தேன் பாருங்க. கல்யாணம் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட பொண்ணு மாப்பிள்ளை நான் இன்னொரு பாஸ்டர், அந்த சர்ச் பாஸ்டர் 4 பேர் உட்காந்துக்கிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு கல்யாணம் ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 10 சேர் கீழே இருந்து ஸ்டேஜுக்கு வந்துச்சு. 10 சேருக்கு மேலே கீழே இருந்து ஸ்டேஜுக்கு வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா எல்லாம் அரசியல்வாதி. 10 பேரும் ஸ்டேஜில் ஏறி உட்காந்துட்டாங்க. உட்காந்த பிறகு
சீக்கிரம் முடிக்கிறாங்க. கல்யாணத்தை என்ன செய்யுங்க, சீக்கிரம் முடியுங்கன்னாங்க. வந்தது லேட்டு, இது பண்ணது லேட்டு, நிச்சயம் வேற, எல்லாம் இது பண்ணிட்டு சீக்கிரம் முடியுன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது? ஒரே ஒரு அடி பாருங்க, ஒரே ஒரு அடி. ஏரேனி ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமாகவே அப்படின்னு சொல்லி ஒரு அடி பாடிட்டு 128ஆம் சங்கீதத்தில் அப்படியே மனப்பாடமாக சொல்லிட்டு தாலி எடுத்து கையில் கொடுத்துட்டு கட்டுறா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம். என்னங்க இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிங்களே, எனக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்லுன்னா அவ்வளோ ஆயத்தம். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நடத்துறது. அதே மாதிரி தான் லேட்டு, அங்கெல்லாம் கிராமம் இன்னும் லேட்டு. சரி கல்யாணம் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி பார்த்தா கல்யாணத்தை ஆரம்பிக்கிறேன். ஐயா தாலியை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், தாலியை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தாலி எடுத்துன்னு வந்தாங்கல்ல. அப்புறமா சரி கட்டலாமா அப்படின்னு கட்டலாமான்னு சொன்னோன்னே புடவை மாற்றணும்னா, புடவை கல்யாண புடவை, இது வந்து இந்த புடவை கல்யாண புடவை, இது இப்படி அலங்கரிப்பு. எதுக்காக சொல்றேன்னா, இப்படி தான் மணவாளன் மணவாட்டி ஆயத்தப்படுத்துறாங்க, அவங்க ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை இறக்கி இங்கே வரப்போகிறார். அவர் மணவாளனாக வரப்போகிறார். சொல்லுங்க, எதுக்கு வர போறாரு? மணவாளனாக வரப்போகிறார். அல்லேலூயா. பக்தம் பாடும்போது மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி ஆயத்தந்தானா, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி ஆயத்தந்தானா, என் பிரியமே நீருபவனே எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே, என் பிரியமே நீருபவனே எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே, மணவாளன் கர்த்தரே மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா, மணவாளன் கர்த்தரே இவரும் தேடி பார்த்து பாட்டு போடுறத நம்ம ஆராதனைய முடிச்சிருவோம். இப்போ இந்திரா நகர்ல இதே மாதிரி கேட்டுக்கிறாங்க, பாட்டு புத்தகம் வச்சு பாட முடியல, வெயிட் ஜாஸ்தி ஆகுதான். இதே மாதிரி எங்களுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுங்க, ஒரு டிவி வாங்கி கொடுத்து என்னது கம்ப்யூட்டரில் அது என்ன பாரு கம்ப்யூட்டரும் டிவி வாங்கி கொடுங்க, நாங்களும் பாட்டு போட போகிறோம். மேடவாக்கத்தில் பார்த்தாங்கல்ல, நாங்களும் பாட்டு போட போகிறோம். அங்கே ஒரு ட்ரம் செட் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக கீழ்ச்சி அக்கா வச்சுட்டாங்க ட்ரம் செட். இப்போ கம்ப்யூட்டர் என்ன ஆகுன்னு தெரியாது, ஆனால் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அது பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டது. மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரே வசனம் தான் சொல்லி இருக்கிறார், மீதியை அப்புறம் பார்க்கலாம். ஆயத்தமாயிடுங்க. சரி, ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து அடுத்த வாரத்துக்கு தொடங்குறேன். அப்போ ஆயத்தமாய் இருக்கணும். என்ன சொல்றாரு? 110ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 110ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம்.
உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு அங்க? சொல்றாரு மணவாளன் வரப்போறாரு, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக பரிசுத்தப்படுத்தி அலங்காரமாய் அலங்கரித்து கொண்டு பரிசுத்தமாய் ஆண்டவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யார் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா, உமது பராக்கிரம நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். யாரு யாரு? வசனத்தை வாசிங்க. அவருடைய ஜனங்களாகிய நாம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மணவாளன் இயேசு, மணவாட்டி நாம. மணவாட்டி யாரு? நம்ம. அவருடைய ஜனங்கள். நம்மலாம் யார் தெரியுமா? அவருடைய ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். இப்போ மணவாளன் வராது, மணவாட்டி என்ன செய்யறாங்க? ஆயத்தப்படுத்துறாங்க. எப்படி ஆயத்தப்படுறாங்க? அலங்காரித்து, தன்னைத்தானே அலங்கரித்து, மற்றவர்களாலே அலங்கரித்து ஆயத்தப்படுத்துறாங்க. அந்த மணவாட்டி யாருன்னு சொன்னா, நீங்களும் நான் சபையாய். சொல்லுங்க. ஆகினால அவருடைய ஜனங்கள் நீங்கள் நான். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றாக சேர்த்து ஒரே சபையாக சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு சபையாய் சேர்ந்து மணவாளனுக்காக காத்திருக்கிறவர்களாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் கேள்வி நிற்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால மீதியான பகுதியை அடுத்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட மணவாளனாக ஆண்டவரே உமக்கு பிரியமாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. கர்த்தாவே, அலங்கரிக்கப்பட்டவர்களாய் எங்களை மாற்றுங்க. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.